மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஜலான் ராஜா சாலையின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்படும் என்று கோலாலம்பூர் நகராட்சி மன்றம் டிபிகேஎல் அறிவித்துள்ளது. பொதுமக்கள் நடந்து செல்லும் பகுதிகளிலும் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என டிபிகேஎல் கூறியது. இது பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஜலான் துன்பேரா சந்திப்பிலிருந்து ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மான் சந்திப்பு வரை சுல்தான் அப்துல் சமாட் கட்டடத்திற்கு முன்னால் உள்ள சாலையில் செல்பவர்கள் சிரமத்தை எதிர்நோக்கக்கூடும் என டிபிகேஎல் தனது அறிக்கையில் கூறியது. ஜலான் துங்கு அப்துல் ரஹ்மான் மற்றும் ஜலான் துன்பேரா ஆகிய இடங்களில் இருந்து வரும் வாகனங்கள் ஜலான் ராஜாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படாது. இருப்பினும் ஜலான் ராஜாவில் இருந்து வரும் வாகனங்கள் ஜலான் துன்பேராக்கின் வலதுபுறம் திரும்ப அனுமதிக்கப்படும். கோ கேஎல், ரேபிட் கேஎல் மற்றும் ஹூப் ஆன் ஹூப் ஆஃப் பொது பேருந்து சேவைகளில் தற்காலிக மாற்றங்கள் ஏற்படும் என டிபிகேஎல் தனது அறிக்கையில் கூறியது.